வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆதிசங்கரர் ஸ்ருங்கேரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சரஸ்வதியின் அவதாரமான இன்னொரு அவதாரமா நம்ம சாரதாம்பாளை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சாரதாம்பாள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, சரஸ்வதி தேவியை போலவே எல்லா பக்தர்களுக்கும் நல்ல ஞானம், கல்வி, திறமை, 64 ஆயக்கலைகளுக்கு உண்டான புத்தி கூர்மையை கொடுக்குறாங்க. நம்ம திருச்சியில் தில்லை நகரில் இந்த சரஸ்வதி, அதாவது சரஸ்வதி தேவியோட இன்னொரு அவதாரமான சாரதாம்பாள் சன்னதி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இங்கே சாரதாம்பாள் வந்து அப்படியே பளிங்கி சிலையிலேயே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து நம்ம காஞ்சி மடத்துல இருந்து ஆதிசங்கரோட அடுத்த தலைமுறைகளான சங்கராச்சாரியார் தான் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணி அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் கோயில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஸ்தலமாக இருக்குது. ஸோ ரொம்ப நிறைவாகவும் இருக்குது. நான் ஒரு 2-3 வாட்டி இந்த அம்பாளை போய் தரிசிச்சிருக்கேன். நேற்று கூட சாரதாம்பாள் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்பான நல்ல ஒரு வைப்ரேஷனாக இருக்குது. அங்கே வந்து உள்ளே வந்து கால பைரவர் இருக்கார், முருகன், விநாயகர், இந்த சைடு வந்து வரதராஜ பெருமாள் இருக்கார். ஸோ சிறப்பான ஒரு ஸ்தலமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் திருச்சியில் உள்ளவங்க கண்டிப்பாக போய்